வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங் உடன் மலையாளத்துல இருந்து ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா வெளிவந்திருக்கிற லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு அழிவே ஏற்படாத சக்தியும் சில விசித்திர சக்திகளும் இருக்குது. ஒரு நாள் அவங்க தான் யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு சமூகத்துல இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஊருக்குள்ள வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இடையே நட்பு ஏற்படுது. ஒரு நாள் சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு ஹீரோயினால சும்மா இருக்க முடியாம அந்த தப்பை தட்டி கேக்குறாங்க. இதனால ஹீரோயினுக்கும் படத்தோட வில்லனான சாண்டி மாஸ்டருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபேண்டசி கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் இவங்க தான் மெயின் லீடு. தன்னுடைய சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த மொத்த படத்தையுமே தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல தாங்கி நின்றுக்கிறாங்க. மேலும் படத்துல லீடா நடிச்ச நாஸ்லின் கே கஃபூர் ஆகட்டும், சாண்டி மாஸ்டர் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா தரமாவே நடிச்சிருக்காங்க. இந்த படம் 30 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது இந்த படம் 30 கோடியிலேயே உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு ஏற்படக்கூடிய விதத்துல படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே தரமாவே இருக்குது. மேலும் இந்த படத்துல மலையாள முன்னணி நடிகர்கள் 3 பேர் கெஸ்ட் அப்பீரியன்ஸ்ல வராங்க. அவங்க வர காட்சிகள் கொஞ்ச நேரமே இருந்தாலும் அது படத்துக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்துல உண்மையிலேயே ஹீரோயின் யாரு அப்படிங்கறத ஒரு பிளாஷ்பேக் மூலமா சொல்லுவாங்க. அப்ப வர காட்சிகளாகட்டும், படத்துல வர சண்டை காட்சிகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் ஆனது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மேலும் இந்த படத்துல நேஸ்லன் தான் காமெடி காட்சிகள் பண்ணுவாரு. அவர் பண்ற காமெடி காட்சிகள் படத்துல பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. மேலும் இந்த படம் சினிமாட்டோகிராபிக் வைஸாவும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸாவும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது. படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகளை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது பல இடங்கள்ல ஹாலிவுட் படத்துக்கு நிகரான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்ததான் செய்யுது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஆரம்பிச்ச முதல் 50 நிமிஷத்துக்கு பெரிய ஹை மொமெண்ட்டை உங்களால எதிர்பார்க்க முடியாது. 50 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் பல இடங்கள்ல பிரமிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான் இந்த படம். மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் பல இடங்கள்ல இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.